ஹாய்! இன்னைக்கு என்ன ரெசிபி செய்ய போறேன்னா, குருமா செய்ய போறேன். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நான் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். அது கூட பச்சை பட்டாணி, கொஞ்சம் உப்பு சேர்த்து, அதிலேயே காலிஃப்ளவர் சேர்த்து மூடி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். 2 விசில் மட்டும் போதும். அதிகமா விட்டோம்னா காலிஃப்ளவர் ரொம்ப குழஞ்சு போயிரும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடிக்கு கொஞ்சம் கம்மியா எடுத்திருக்கேன் தேங்காய். அது கூட பட்டை, கிராம்பு, சோம்பு வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கசகசா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன். ப்ளஸ் அதில் ஒரு 3 முந்திரி பருப்பு, 3 இல்ல 4 முந்திரி பருப்பு. அது கூடயே பொட்டுக்கடல 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பேஸ்ட்டா அரைச்சிக்கிறோம். தண்ணி ஊத்தி. கிரைண்ட் பேஸ்ட்டா அரைச்சதுக்கப்புறம் குக்கரில் நம்ம போட்டு வச்சிருந்தது ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போ ஒரு கடாயில வந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நான் தாளிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அது கூட ஒரு பெரிய சைஸ் ஆனியன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஆனியன் நல்லா வணங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அதுலேயே ஒரு உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடியாக நறுக்கி வச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கறி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா கிளறினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு அதை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும். தண்ணி வந்து ஊற்றலாம். ஏன்னா நமக்கு பொட்டுக்கடல போட்டிருக்கனால கெட்டியாயிடும். சீக்கிரமாக கெட்டியாகிறதுனால நம்ம தண்ணி நிறையா ஊற்றி கொதிக்க வைக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வேக வச்ச காயெல்லாம் எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவர், பொட்டேட்டோ, க்ரீன் பீஸ் எல்லாம் எடுத்து நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கறி குழம்பு மாதிரியே இருக்கும். செம்ம டேஸ்டியான குருமா ரெடி. கொத்தமல்லி தூவி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இட்லி சுட்டு சூடாக சுட சுட இட்லி ப்ளஸ் குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வேறு லெவல். பாய்.